காவேரி பிரச்சனை பத்தி நான் சட்டசபையில் நீங்க என்ன வேணா கொஸ்டின் கேள்வி. அதுக்கு உடனே சொல்றாங்க அவர் நாளை சட்டசபையில் நம்ம கேள்வி கேட்டு வர பயந்துட்டாங்களாம். 4 நாள் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க எனக்கு தெரியாது. அந்த இடத்துல சும்மா உட்காந்துட்டு நீங்க 4 நாள் நீங்க கேள்வி கேட்டீங்க எங்களை பார்த்து. நாங்க ரெடி. என்ன கேட்பீங்க? இருமொழி கொள்கையா, நீட் பத்தினியா, காவேரி பிரச்சனையா, மேகதாது பிரச்சனையா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா, 5 வருஷம் சட்டம் ஒழுங்கு போஸ்கோ சட்டத்தில் எத்தனை பேர் கைது ஆயிருக்காங்கன்னு கணக்கெடுப்போம். நாங்க 80 நாள் ஆச்சு. 25 வருஷம் ஆண்டது நீங்க. ஒவ்வொரு பயிரை தொட்டாலும் பண்ணதுக்கான எல்லா தவறுகளும் நீங்க. மேகதாது பிரச்சனைக்கு சிம்பிளா சொல்றேன். 15/4/2026, 25/4/2026 சுப்ரீம் கோர்ட்ல தோத்தது யாரு? சுப்ரீம் கோர்ட்ல தோக்கும்போது ஆட்சியில் இருந்தது யாரு? தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இருந்தாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருந்தாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் தோத்துட்டு நம்ம உச்ச நீதிமன்றம் போக முடியாது. அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள் அணை கட்டணும்னு சொல்றாரு. இது இப்ப மட்டுமா சொல்றாரு? இந்த 30 நாள சொல்லிட்டு இருக்காரா? 2 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. 2 வருஷம் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இருக்கும்போது சொல்லிட்டு இருக்காரு. அதனாலதான் இது சென்ட்ரல் சப்ஜெக்ட் ஆகி அங்க நீர்வளத்துறை தான் முடிவு எடுக்கணுங்கிறது சுப்ரீம் கோர்ட் 2012 தீர்ப்பு கொடுத்திருக்கு. இரு மாநில பிரச்சனைகள் வரும் பொழுது நேரா டெல்லியில இருக்கக்கூடிய நீர்வளத்துறைக்கு தான் போனோம். அப்ப முதலமைச்சர் என்ன முடிவு பண்ணணும்? முதலமைச்சர் சட்ட ரீதியா முடிவு எடுக்கிறார். நம்ம கோர்ட்டுக்கு போவோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. ஏன்னா 230 அப்பீல் ஆகி தோத்துட்டோம். அப்ப உடனே சுற்றுச்சூழல்ல கேஸ ஃபைல் பண்ண சொல்லிட்டார். சுற்றுச்சூழல் சர்டிபிகேட், என்வாயன்மெண்ட் சர்டிபிகேட் இல்லாம டேம் கட்ட முடியாது. டெக்னிக்கலி ஃபைல் பண்ணிட்டார். இதை நம்ம சொல்றோம் சட்டசபையில. அதுக்கப்புறம் ட்ரிபுனல் போவோம். இது திமுக எடுத்த முடிவு தான். சட்ட வல்லுநர்கள் அதான் சொல்றாங்க. இப்ப இருக்க ட்ரிபுனல் நம்ப முடியல. அவங்க டிபிஆர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நம்ம புதுசா ட்ரிபிள் போனோம். திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதும் நம்ம சட்ட வல்லுநர் சொன்னதும் முதலமைச்சர் அக்செப்ட் பண்ணி சட்டமன்றத்துல ஒரு மனதா தீர்மானம் பண்ணமா இல்லையா? அன்னைக்கு திராவிட முன்னேற்றத்துக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்துச்சா? இல்ல அதிமுக கருத்து வேறுபாடு இருந்துச்சா? எல்லாரும் எந்திரிச்சு ஒரு மனதா தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. ஆனா உடனே 10 நாள்ல 10 வருஷமா மழை பிரச்சனை கிடையவே கிடையாது. இந்த வருஷம் மழை இல்ல. இந்த 10 வருஷமா சொன்ன டைம்ல மழை வந்துச்சு, தண்ணி வந்துச்சு. மழையினால தண்ணி வரல. உடனே அரசியல். தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகு தண்ணி வரல.